வழக்கில் இருந்து தப்பிக்க காலில் விழுந்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. நொந்து போன அதிமுக தொண்டர்கள்தான் தியாகிகள் என தியாகி யார் என்ற கேள்விக்கு பதிலடி. நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேச சட்டப்பேரவையில் அனுமதி மறுப்பதாக எடப்பாடி பழனிசாமி புகார். வேறு நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றக் கோருவதால் அரசின் தவறு நிரூபணம் என்றும் பேட்டி. இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்திற்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாக இருக்குது. அதிமுகவினர் வெளியேறிய நிலையில் அவையிலிருந்து கேள்வி எழுப்பிய செங்கோட்டையன் பதில் பெற்ற பின் வெளியேறிய போதும் இபிஎஸ் உடன் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்காமல் எம்எல்ஏ அறைக்கு சென்றார். பதாகைகளுடன் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினரை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்த சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சரின் வேண்டுகோளை அடுத்து உத்தரவை திரும்ப பெற்று பங்கேற்க அனுமதி அளித்தார். நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. இது பெரிய விஷயமா என எடப்பாடி பழனிசாமி பதில். சட்டமன்ற இதுக்கு என்ன சார், இதை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா பத்திரிகையில் ஊடகத்தான் காட்டுறீங்க. வேற வழி இல்ல. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 576 கோடி ரூபாயில் திட்டங்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் 360 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். மொத்தம் 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுடா பகுதியைச் சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனுக்களின் விசாரணை குறித்து இன்று பிற்பகல் முடிவு. உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர்களுக்கு சொந்தமான டிவிஹெச் குழும கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் மட்டும் 5 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கோவையில் உள்ள டிவிஹெச் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய மத்திய படை வீரர்கள் பாதுகாப்பு. அமைச்சர் கே.என். நேருவின் மகனும் எம்பியுமான அருண் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை மற்றும் திருச்சியில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். திருவாரூரில் ஆழி தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று தேரை ஈடுத்தனர். தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலம். பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. 30,000 வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. வாரத்தின் முதல் நாளிலேயே 3000 புள்ளிகள் வரை சரிந்த மும்பை பங்குசந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ். 900 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி கண்ட நிப்டி. 2008க்கு பிறகு உலகளாவிய சந்தையில் கடும் சரிவை சந்தித்த கச்சா எண்ணெய் விலை. ஒரு பீப்பாய் $59 விற்பனை.
சென்னையிலிருந்து இலங்கைக்கு 154 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் எந்திர கோளாறு. விமானம் அவசரமாக ஓடுபாதையில் தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. வழக்கில் இருந்து தப்பிக்க காலில் விழுந்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடும் தாக்கு. நொந்து போன அதிமுக தொண்டர்கள்தான் தியாகிகள் என தியாகி யார் என்ற கேள்விக்கு பதிலடி. நொந்து போய் நூறுசாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேச சட்டப்பேரவையில் அனுமதி மறுப்பதாக எடப்பாடி பழனிசாமி புகார். வேறு நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றக் கோருவதால் அரசின் தவறு நிரூபணம் என்றும் பேட்டி. இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாயிருக்குது. அதிமுகவினர் வெளியேறிய நிலையில் அவையிலிருந்து கேள்வி எழுப்பிய செங்கோட்டையன். பதில் பெற்ற பின் வெளியேறிய போதும் இபிஎஸ் உடன் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்காமல் எம்எல்ஏ அறைக்கு சென்றார். பதாகைகளுடன் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினரை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்த சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சரின் வேண்டுகோளை அடுத்து உத்தரவை திரும்ப பெற்று பங்கேற்க அனுமதி அளித்தார். நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. இது பெரிய விஷயமா என எடப்பாடி பழனிசாமி பதில். சட்டமன்ற சார் இதுக்கு அதுக்கு என்ன சார் இதை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா பத்திரிகையில் ஊடகத்தான் காட்டுறீங்க. வேற வழி இல்ல. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 576 கோடி ரூபாயில் திட்டங்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் 360 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். மொத்தம் 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுடா பகுதியை சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனுக்களின் விசாரணை குறித்து இன்று பிற்பகல் முடிவு. உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. அமைச்சர் KN நேருவின் சகோதரர்களுக்கு சொந்தமான TVH குழும கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் மட்டும் 5 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கோவையில் உள்ள TVH நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய மத்திய படை வீரர்கள் பாதுகாப்பு. அமைச்சர் KN நேருவின் மகனும் MPயுமான அருண் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை மற்றும் திருச்சியில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். திருவாரூரில் ஆழி தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று தேரை ஈடுத்தனர். தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலம். பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. 30,000 வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. வாரத்தின் முதல் நாளிலேயே 3000 புள்ளிகள் வரை சரிந்த மும்பை பங்குசந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ். 900 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி கண்ட நிப்டி.
2008க்கு பிறகு உலகளாவிய சந்தையில் கடும் சரிவை சந்தித்த கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $59 விற்பனை. சென்னையிலிருந்து இலங்கைக்கு 154 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் எந்திர கோளாறு. விமானம் அவசரமாக ஓடுபாதையில் தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு.